செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா லின்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உள் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணனே. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோயிலிலே அற்புதமான இந்த காங்கேயநல்லூர் என்ற புனித மண்ணிலே இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்பாக நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய அருமை அடியார்கள் திரு விநாயகமூர்த்தி மற்றும் திரு மதி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக இத்திருக்கோயிலிலே உபன்யாசம் சொற்பொழிவு என்றவுடன் வந்து கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா மணிவண்ணன் உள்ளிட்ட பெரியோர்களுக்கும் என் அருமை தொண்டரடிப்பொடி ரவி அவர்களுக்கும் சிறப்பாக திருக்கோயிலிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பட்டாச்சாரியார் சுவாமிகளுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னுடைய பேச்சு உங்கள் செவிகளிலே வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைக் அமைத்து தந்திருக்கக்கூடிய ஐயா செந்தாமரை அவர்களுக்கும் மற்றும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆன்மீக பணியாற்றும் சக்கரா டிவி நிர்வாகத்திற்கும் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். கடந்த 22ஆம் தேதியே இந்த நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்று திரு விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் அடியேனை தொடர்பு கொண்டு சில பல காரணங்களால் எப்பவும் அந்த அயோத்தியில் ஸ்ரீ பாலராமர் பிரதிஷ்டை முடிந்த பிறகு எப்பவும் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னா 48 நாள் மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு நாள் நம்ம உபன்யாசம் வச்சுக்கினாலும் ஒன்றும் தப்பில்லை சாமின்னு திரு விநாயகமூர்த்தி அவர்களிடம் சொல்லிய பிறகு அவர் ஐயா சனிக்கிழமை என்றால் பக்தர்கள் வருவார்கள், அன்றைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே இந்த உபன்யாசம் தலைப்பே சொல்லல, ராமனை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டார். ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே எதை பத்தி பேசணும்னு சொல்லிவிடுவார். சாமி இது வந்து அயோத்தியில நடந்தது, ராமருடைய பாலராமர் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம்னு வச்சுங்க. அயோத்திக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கனெக்ஷன் அதை முதல்ல சொல்லுங்கன்னு. அதனால நான் 2 பிரிவா உங்களுக்கு பிரிச்சு சொல்ல போறேன். நீண்ட நாட்கள் ஐயா சொன்ன மாதிரி நடுவில் ரொம்ப கேப் இருந்தாலும் நாம சந்திக்கவில்லை என்றாலும் பகவானுடைய நாமங்களை நாம சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு பெருமாள் கூட்டு வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். இன்றைக்கு தலைப்பு அயோத்தி டு ஸ்ரீரங்கம், காட்பாடி டு பாகாயம் மாதிரி அயோத்தி டு ஸ்ரீரங்கம், அது ஒரு தலைப்பு. நற்குணக்கடல், ராமனுடைய குணங்களை நாம் அனுபவிக்க போறோம். இதுல பல செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க தான் என்னுடைய எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவுகள். ஆக இந்த நல்ல நிகழ்ச்சியை நாம இன்னைக்கு ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு காதார கேட்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல்ல அயோத்தி டு ஸ்ரீரங்கம், தமிழ்நாட்டுக்கும் அயோத்திக்கும் என்ன சார் கனெக்ஷன்? இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்க கேட்டிருக்கலாம். ஒரு முறை பிரம்மா
ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் வணங்கி, சுவாமி உங்களுடைய திருமேனி விக்கிரக வடிவிலே இருந்தால் தினந்தோறும் நான் வழிபட ஏதுவா இருக்கும், என் பிரம்மலோகத்திலே வச்சு நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது நல்லா கவனிங்க, பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ரங்க விமானத்துடன் கூடிய கர்ப்ப கிரகம், அதாவது துவாரபாலகர்கள் கர்ப்ப கிரகம் உள்ள ஸ்ரீமன் நாராயணன். அதாவது அப்ப அந்த வெளியே வந்த அந்த சுவாமிக்கு பேர் ஸ்ரீ ரங்கராஜன். அப்படி பார்க்கடலில் இருந்து வெளியே வந்த அவரை சுயம்புன்னும் சொல்லலாம், பெருமாளே சிருஷ்டித்த சுயம்புன்னும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ரங்கராஜன் விமானத்தோடும் துவாரபாலகர்களோடும் கர்ப்ப கிரகத்தோடும் அப்படியே வெளியே வரார் பார்க்கடல் இருந்து. அந்த பெருமாளை பிரம்மனுடைய வழிபாட்டுக்கு பகவான் கொடுக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். அதை வச்சு பிரம்மன் வழிபட்டு கொண்டு வருகிறார். சில ஆண்டுகள் நகர்ந்தன. பிரம்மன் என்ன பண்ண, கொஞ்ச நாள் கழிச்சு சூரிய பகவானை அழைத்து, சூரிய பகவானே, இனிமேல் நீ ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக வந்திருக்கக்கூடிய ரங்கராஜனை நீ பூஜை செய்யலாம், வணங்கலாம் சொல்லி சொல்றோம். இப்போ தினந்தோறும் பூஜை செய்து கொண்டிருந்த பிரம்மதேவனுக்கு அடுத்து தொடர்ந்து யார் பண்றா? இப்போ சூரிய தேவன் பண்றார், சூரியன். அப்படி சூரியன் வழிபட்டு கொண்டு இருக்கிற வேளையிலே சூரியனுக்கு பிறகு அவருடைய மகன் சுதமஸ்தன்னு பேரு, அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய மகன், அதாவது சூரிய பகவானுடைய பேரன் இக்ஷுவாகு, இவர் தான் முக்கியமான ராஜா. மற்றவர்கள் சூரியனும் அவருடைய மகனும் நம்முடைய பாரத தேசத்திலே ஆட்சி புரியல, அவங்க உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த இக்ஷுவாகு என்ற மன்னன் தான் அயோத்தியை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு அயோத்தியிலே ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப சார்ஜை எங்க கொடுத்துட்டார்? சூரியனுடைய மகன் தன்னுடைய மகனான இக்ஷுவாகு கொடுத்தார். எப்பா, பிரம்மலோகத்துல இருக்குது, நீ போய் டெய்லி பூஜை பண்ணிட்டு வரணும் ஸ்ரீ ரங்கராஜனை. எங்க இருந்து? பூலோகம், அயோத்தி, பாரத தேசம், நம்ம ஊர்ல இருந்து இவர் டெய்லி பிரம்மலோகத்துக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கிருந்து கிளம்புறார், போகும்போது டிராபிக், கிரீன் சர்க்கிள் ஆண்டா சுத்தி சுத்தி வண்டிக்கு போயினே இருக்கு, நம்ம வண்டி போக மாட்டோம், நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இவர் டெய்லி போயிட்டு ஆட்சி பரிபாலனம் செய்ய, ராஜ்யம் நடத்த சிரமப்படுறார். உடனே இந்த இக்ஷுவாகு தன்னுடைய குருவான வசிஷ்டர் கிட்ட, வசிஷ்டர் நீண்ட பாரம்பரியம், அப்படியே எல்லாருக்கும் குரு தான் அந்த பரம்பரையில். வசிஷ்டர் கேட்கிறார், அவர் சொல்றாருப்பா, நீ ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் பண்ணு, அவர் உனக்கு வழிகாட்டுவார். உடனே நாராயணன் நோக்கி தவம் பண்ற பெருமாள் சொல்றார், அப்பா நீ சிரமப்பட வேண்டியதில்லை, பிரம்மலோகத்தில் இவர்களெல்லாம் வழிபட்ட அந்த ஸ்ரீ ரங்கராஜன் ரங்க விமானத்தோடு சேர்ந்த பெருமாள் உன்னுடைய அயோத்திக்கே வரலாம், அயோத்திக்கே நீ எடுத்துட்டு போலாம், டெய்லி பக்குவமா பெருமாளுக்கு பூஜை பண்ணு. அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்த பெருமாள், பிரம்மலோகத்தில் வழிபாடு நடத்தப்பட்ட பெருமாள், மூணாவது அயோத்திக்கு வர. இப்ப அயோத்திக்கு வந்த பிறகு இக்ஷுவாகு மிக சிறப்பாக பெருமாளுக்கு பூஜை பண்றான். இக்ஷுவாகினுடைய மகன், அவனுடைய மகன், இந்த வரிசை பாத்தீங்கன்னா பகீரதன், திலீபன், அஜன், தசரதன், ராமன், இப்படி வருதுங்க. இதெல்லாம் சூரிய கூட தோன்றது. இப்போ எப்பேற்பட்ட அரசர்கள் தெரியுமா இவங்கெல்லாம்? பகீரதன், திலீபன்லாம். பகீரதன்லாம் அது ஒரு தனி சோறு, பூமிக்கு கங்கையை கொண்டு வந்தவர், அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப தசரதன் பீரியட் வந்துடுச்சு. தசரதனுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரியும் பிள்ளை பேரு இல்லை. உடனே யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க? மந்திரி. யாரு? வசிஷ்டர். மந்திரி சுமந்திரன், குருவாக இருந்து அனைத்தையும் ஆலோசனையில் வழங்கக்கூடியவர் வசிஷ்ட மாமுனி. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றார், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு. இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் மிகச்சிறப்பாக நடக்குது அயோத்தியில. நடக்கிறதெல்லாம் அயோத்தி. நம்ம பிரம்மலோகத்துல இருந்து இப்ப அயோத்திக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் வருவோம், அப்புறம் காங்கேநல்லூர் வந்துருவோம்.
இப்போ அயோத்தியில ராமனுடைய தந்தையான தசரதன் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி முடிச்சிட்டார். இந்த வீட்டுல ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி ஒரு நல்ல விசேஷம் நடந்து முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பிளவுஸ் பிட்டு கொடுக்கறதோ இல்ல ஒரு வெத்தலைப்பாகு வாழைப்பழி எப்படி அவங்க வசதிக்கு ஏற்ப செய்வாங்க. இவர் நாட்டுக்கே ராஜா தசரதன். இவர் என்ன பண்ணாரு, வந்தவங்களுக்கு எல்லாம் அவர் ஏதோ கொடுத்து அனுப்புற. அப்போ இந்த ரங்கராஜனுக்கு பேரே இட்சுவாகு குலதனம். அதனால ஞாபகம் வச்சுங்க, அவங்க குலதனம் அது. அந்த இட்சுவாகு குலதனம் இன்னைக்கு எங்க இருக்கு பாருங்க. அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய பெருமை. தசரதன் கிட்ட சோழ நாட்டை சேர்ந்த ராஜா ஒருத்தன், தர்மவர்மான்னு பேர் அந்த ராஜா பேர். அந்த சோழ நாட்டை சேர்ந்த தர்மவர்மா அப்படின்ற ராஜா தசரதன் கிட்ட கேட்கறான். வந்து நிக்கிறான், உனக்கு என்ன வேணும்னாரு தசரதன். கேட்கறவங்களுக்கு கேட்டதை கொடுக்குற. எல்லாருக்கும் அப்படிதான். இந்த தர்மவர்மா கேட்டான், சாமி நீங்க பூஜை அறையில வச்சு தினமும் வழிபடக்கூடிய அந்த பெருமாள் ரங்கராஜன் தான் எனக்கு வேணும். இவருக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரும் அதை கேட்கல. பொண்ணை கொடு, பொருளை கொடு, குதிரையை கொடு, யானையை கொடு, ஓப்போ செல்லு கொடு, சாம்சங் இந்த மாடல் கொடு, அதான் கேட்டு வாங்கி போனான். இவன் என்னடா பெருமாள் வேணும்னு சொல்றான். இவர் பார்த்தார், அவனுக்கு ஏன் அந்த பெருமாளை பிடிச்சு போச்சுன்னா, இந்த பெருமாள் தசரதனிடம் இருப்பதனாலதான் இவர் இந்த உலகத்தையே இந்த பாரத தேசத்தையே கண்ட்ரோல்ல வச்சு மிக சிறப்பா ஆட்சி புரிகிறார். எல்லாத்துக்கும் மேல இந்த பெருமாள் அவ்வளோ அட்ராக்ட், அவ்வளோ அழகு. இவரு நம்ம சோழ நாட்டுல எடுத்துன்னு போய் வச்சுட்டா நம்மளும் மிகப்பெரிய அரசனாகலாம் அப்படின்ற எண்ணத்துல கேட்டான். தசரதன் இவருக்கு மட்டும் நோ சொல்லிட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டார். தர்மவர்மாக்கு ரொம்ப வருத்தம், தலையை தொங்க போட்டு வேற எதனா கேளுன்ற. வேற எதுவும் வேணாம், எனக்கு குறை ஒண்ணு இல்ல, பெருமாள் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. கிளம்பி வந்துட்டான். வந்தவனுக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கம் இல்லை, உடம்பு மெலிஞ்சு போகுது. கம்முன்னு தவம் மேற்கொள்றேன்னு உக்காண்டான். அந்த பெருமாளை எங்க ஊருக்கு வர வைக்கிறேன்னு சொல்லி தவத்துல உட்காந்துட்டான் பெருமாளை நோக்கி. இப்போ இந்த தர்மவர்மா இருக்கக்கூடிய அந்த சோழ நாட்டுல அந்த தர்மவர்மா மனைவி பார்த்தா, ஐயோ நம்ம கணவன் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒண்ணமும் உடம்பு மெலிஞ்சினே வரானே. பாருங்க மனைவிகளுக்கு கணவன் மேல எவ்வளவு அக்கறை, உங்களை மாதிரி. அப்போ அந்த மனைவியானவள் அங்க இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு, சுவாமி இந்த மாதிரி ராஜா கணவருக்கு இப்படி இருக்கு நிலவரம். அவங்க ரிஷிகளை பொறுத்தவரையிலும் ஞானிகளை பொறுத்தவரையிலும் முக்காலத்தையும் பார்ப்பார்கள், எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை உய்த்துணரக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். அவங்க ஞான திருஷ்டியில பார்த்தாங்க. பார்த்தா ஒரு காலத்துல அந்த ரங்கராஜ நம்பி இந்த சோழ நாட்டுக்கு வருவார்ன்றது அவங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. ரைட் ரைட், அப்ப இங்க பெருமாள் இங்க வந்துருவார் நம்ம ஊருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ராணி கிட்ட சொன்னாங்க, அம்மா போய் ராஜா கிட்ட சொல்லு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அது நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கும், பெருமாள் இங்க வருவார், உன் கணவரை தவத்தை முடிக்க சொல்லி உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி கூட்டுவான்ற. இந்த அம்மா போய் சொல்லுது. தர்மவர்மா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். இது இப்படி காலங்கள் உருண்டோடுகிறது. இப்போ தசரதனுடைய காலத்துக்கு பிறகு யாருங்க ராஜா? ஸ்ரீராமன். இப்ப ராமர் அரசாட்சி பண்றார். அதுக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போ சொன்னது, அங்க போனது, ராவணனை முடிச்சது, வந்தது, பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப ராமர் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் முனைவால் ஏந்த இருவரும் கவரி பற்ற ஜம்முன்னு உக்காண்டுகிறார். அப்பா தசரதன் பண்ண மாதிரி புத்திரகாமேஷ்டி யாகத்துல முடிச்ச பிறகு என்னென்ன செய்தாரோ அதே மாதிரி இவரு தான தர்மம். வர்றவங்களுக்கு நான் என்ன வேணும் கேளு. அதே சோழ நாட்டை சேர்ந்த தர்மவர்மா ராமருடைய பட்டாபிஷேகம் மீண்டும் வர தசரதன் கிட்ட கேட்டார் இல்லையா, அதே பரிசுதான் கேட்கிறார் ராமர் கிட்ட. ராமா, உன்னுடைய இட்சுவாகு குலதனம் அந்த ரங்கராஜன் அவன் வேணும் எனக்கு, என் பூஜை அறையில நான் வச்சு கும்பிடணும். ராமர் யோசிச்சார், கொடுத்துடுறேன். தசரதன் முடியாதுன்னார். ராமர் ஓகே சொன்னார். சந்தோஷம் தாங்கல. ஆனா கதை அப்படி போல. தர்மவர்மாவுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாருங்க? அந்த அண்ணன் இருக்கிறார் பாருங்க, டக்கு டக்கு நம்ம ட்ராக் மாறினா கூட அவர் கரெக்ட் பண்ணி கொண்டாந்து.
தர்மவர்மாவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுன்றத ஞான திருஷ்டியில முனிவர்கள் பார்த்து சொல்லிட்டாங்க. இப்ப அங்கதான் போகுது. ஆனா கேட்டது தர்மவர்மா இல்ல, வந்த. ஆனா முனிவர்கள் சொன்ன காரணத்தினால அது எப்படி இருந்தாலும் வந்து சேரப்போகுதுன்ற விஷயம் அறிந்த பிறகு அவர் கம்மன் ஆயிட்டார். ஆனா தன்னுடைய வெற்றிக்கு பெரிதும் உதவிய, ராமன் ஜெயிக்க மிக மிக முக்கிய காரணமாக இருந்த விபீஷ்ணன் அவன் கேட்கிறான், வாங்கய்யா. ராமன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். உடனே விபீஷ்ணன் அந்த ரங்க விமானத்தோடு, நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுங்க, ரங்க விமானம், கர்ப்ப கிரகம் உள்ள பெருமாள், துவாரபாலகர்கள் செட்டு. நம்ம இப்ப போனா வேஷ்டி ஷர்ட் சேர்ந்து செட்டா வருது பாருங்க, ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னென்னலாம் வச்சு நம்மளை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கடைக்கு வர வைக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு வியாபாரம். அந்த மாதிரி அந்த ரங்க விமானத்தோடு கூடிய பெருமாள் கிளம்பி வர. யாரு கூட? விபீஷணன் கையில எடுத்துன்னு ஆகாய மார்க்கமா வரான். அவன் எங்க எடுத்துன்னு போனோம் பிளான்? இலங்கைக்கு. மாலை நேரமாச்சு, பறந்து வந்தவர் சந்தியாவந்தனம் பண்ணணும், கீழே இறங்கணும். வர கீழே பார்த்தா காவிரி ஆறு ஓடுது. காவிரி ஆற்றன் கரையிலே பெருமாளை வச்சார். சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்தார். ரங்கராஜன் நம்பி சரி வா விபீஷ்ணன் நம்ம போலாம் நம்ம ஊருக்குன்னு சொன்னாரா? எனக்கு இந்த இடம் தான் உகந்த இடம், நான் இந்த இடத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இதுல கொஞ்சம் கர்ண பரம்பரை கதைகள்லாம் சேர்ந்து இருக்கும். ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து விபீஷ்ணன் எடுக்கிறான் பெருமாளை, வரல, வச்சதுதான் அந்த அற்புதமான கேத்திரம் தான் விரஜாநதி என்று தமிழகத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காவிரி ஆறுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் என்ற 108 வைகுந்தம், 108 திவ்ய தேசங்கள்ல பூலோக வைகுந்தம் என்று நாம் எல்லோரும் போற்றக்கூடிய திருவரங்கம். காவிரி கரை ஓரமா வச்சுட்டார், வரல. விபீஷணன் என்னென்னோ பண்ணி பார்க்கறான், பெருமாள் நகரல. விஷயம் கேள்விப்பட்டு தர்மவர்மா வந்தான். சந்தோஷம் தாங்கல அவனுக்கு. ஆஹா, பெருமாள் நம்ம கேட்ட மாதிரி நம்ம ஏரியாலே வந்து உட்காந்துட்டாரு, இந்த ரங்கராஜ நம்பியை நம்ம விடக்கூடாது, இவருக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணோம். இந்த நேரத்தில் விபீஷணன் குறுக்கிடுறான், சுவாமி உங்களை யார ரங்கராஜனை அழைத்துன்னு போய் இலங்கையில வச்சு பிரம்மோற்சவம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தேன், இப்ப அது நடக்காது போல இருக்கு என்ன. அப்ப பெருமாள் பேசினார், விபீஷணா கவலைப்படாது, உனக்கு ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடிய சக்தி உண்டு. நீ தினமும் நினைச்சா இலங்கையில இருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி இப்படி வரலாம். தர்மவர்மா ஜம்ப் பண்ணா அங்கேயேதான் விழுவார், அவர் அவ்வளவு தூரம் போக முடியாது. நீ என்ன செய்யற, தினமும் வந்து எனக்கு பூஜை பண்ணு. யாரே? இலங்கையில இருக்கக்கூடிய விபீஷணன். தர்மவர்மா இங்க பண்ணட்டோன்னு. உடனே தர்மவர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு விபீஷணனை வணங்கி, சுவாமி நீங்களும் வாங்க, நானும் வரோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டாக பிரம்மோற்சவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரங்கராஜ நம்பிக்கு, ஸ்ரீ ராமன் வழிபட்ட ரங்கராஜ நம்பி, ஸ்ரீ ராமன் வழிபட்ட பெருமாள், ஸ்ரீ ராமன் வழிபட்டதனால அந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்ற திருநாமம் அப்பத்துல இருந்து கிடைக்குது. ராமனே வணங்கின பெருமாள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கார். அவருக்கு மிக அழகாக மிக சிறப்பாக பிரம்மாண்டமா பிரம்மோற்சவம் பண்ணி சோழ நாட்டுல ஸ்ரீரங்கத்துல இன்றைக்கும் தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கு. நடுவில் நடந்த நிகழ்ச்சிகள் அது வேற. நாம சொல்ல வந்தது, ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கும் அயோத்திக்கும் கனெக்ஷனை சொல்லுன்னாரு. இப்ப அயோத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தார் பெருமாள் நம்ம பார்த்தோம். இது ஸ்ரீரங்கத்துக்கு அயோத்தியில் இருந்து ஸ்ரீராமன் வழிபட்ட ஸ்ரீ ரங்கராஜன் இங்கே வந்த வரலாறு.